ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாரோட செகண்ட் டே ட்ரிப் தான் வந்து பார்க்க போகிறோம். காலையிலேயே வந்து பசியானதுனால போய் இட்லி வந்து கடையில் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எங்கேயாவது நின்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து ரஷ்ஷாக இருந்தது. மூணார் ஃபுல்லாக சீசன் டைம் வேறு, அதனால் வந்து டிராஃபிக்காக இருந்துச்சு. எங்கேயுமே வந்து சரியாக சுற்றி பார்க்க முடியல. ஒரு கார் பின்னாடி ஒரு கார் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு பக்கமாக இருந்தது. அதனால் சரி அங்கங்கே அப்படியே போகிற வழியிலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டே போனோம். அப்புறம் திடீர்னு போகும்போது ஒரு யானை வந்து ஓரத்தில் வந்து நின்றுட்டு இருந்துச்சு காட்டு சைடில். சரி அதையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானையை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே வந்து போகிற வழியில் எந்த ஹோட்டலுமே இல்லை. பசியாயிடுச்சு. மதிய சாப்பாடு வேறு சாப்பிடவே இல்லை. அதனால் ஒரு காஃபியை வாங்கி பிஸ்கெட் வாங்கலான்னு பார்த்தா பிஸ்கெட் கூட கிடைக்கலைங்க. அதனால் ஆளுக்கு ஒரு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஸ்வீட் கார்ன் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் குட்டி பையன் வந்து காஃபி ருசித்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். காஃபி குடிச்சிட்டு கார்ன் சாப்பிட்டோம். அதுவே வந்து பசி அடங்கிருச்சு. மதிய சாப்பாடு அதுதான். அதுக்கப்புறமா கண்ணன் தேவன் ஹில் பிளான்டேஷனுக்கு வந்து வந்திருந்தோம். இங்கே வந்து டீ ஃபேக்ட்ரி வந்து இருந்துச்சு. டீ தூள் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியும், அப்புறம் நம்ம வேணுன்னா டீ தூள் காஃபி தூள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. வேணுன்னா வாங்கிக்கலாம். அதை அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்து வியூ பாயிண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. கண்ணன் தேவன் ஹில் பிளான்டேஷனுக்கு வெளியவே. கேரளாவோட முக்கால்வாசி வந்து கண்ணன் தேவனோட தேயிலை தோட்டமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து அந்த பேர் தான் வந்து போட்டு போர்டு வச்சுருந்தது. அப்புறம் வெளியே இருக்கிற அந்த வியூ பாயிண்ட் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து குதிரை சவாரி, யானை சவாரி அதுக்கெல்லாம் அங்கங்கே வந்து பிளேஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் எங்கேயுமே வந்து நிறுத்தலை. ஏன்னா வந்து ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு. அதனால் குதிரை சவாரி இருக்கிற இடத்துல மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரெசார்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு தேயிலை தோட்டத்தில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 5-6 ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏறி மேலே போனோம். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. தேயிலை தோட்டத்துக்குள்ளே போய் ஃபோட்டோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஊட்டியில் எடுத்திருக்கோம். ஆனால் கேரளா மூணாரில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் தேயிலை தோட்டத்துக்குள்ளே போயிருக்கோம். ஏன்னா அங்கங்கே வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கேயும் உள்ளே போக முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. இங்கே வந்து சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்ததுனால நாங்கள் போனோம். நாங்கள் போனதுமே எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் தம் பிரியாணி கடையில் வந்து ஒரு பிரியாணியும் சிக்கன் பொரிச்சதும் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பேஸ்கெட் பலூனில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஈவினிங் டைம் தான் அதில் வந்து நிறைய பேர் வந்து போவாங்க. அதனால் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரூமுக்கு வந்ததும் இந்த ரோப்பில் வந்து போகிறது வந்து போயிட்டுருந்தாங்க ஆப்போசிட் ரெசார்ட்லேருந்து. பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட்டில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் அந்த ஆப்ஷனுக்கு போகவே மாட்டேன். அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் நான் சூஸ் பண்ணவே மாட்டேன். சும்மா பார்த்து ரசிக்கிறதோட சரி பசியாயிடுச்சு, போய் சாப்பிட்டு நேரமாக தூங்கி காலையில் நேரமாக கிளம்பிடலாம். ஏன்னா ஃபுல் சீசன் டைம்ன்றதுனால காலையில் நேரமாக கிளம்புனா தான் நம்ம வீடு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு பிரித்தோம். கேரளா பிரியாணி வித் சிக்கன் ஃப்ரை 2 சாப்பிட்டோம். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தயிர் பச்சடியும் ஊறுகாயும் வந்து கொடுத்துருந்தாங்க. சரின்னு ஃபுல்லாக சாப்பிட்டோம். இதுதான் வந்து செகண்ட் டேவோட மூணார் ட்ரிப்பு. நெக்ஸ்ட் விழாக்களை பார்க்கலாம். ஓகே, பாய்.